நம்ம மனம் அமைதியாக இருக்கணும், நம்மளுடைய மனம் உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும், இளமையாக இருக்கணும். இப்படி பல பேர் நம்மள்கிட்ட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே அத்தியாவசியமாக நான் நினைக்கிறேன். நம்மளை சுற்றி என்ன வேணால் நடக்கட்டும், மன அமைதியை மட்டும் நம்ம என்றைக்குமே கைவிட்டக்கூடாது. இதுக்கு நம்ம எப்பயுமே ரொம்ப அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக தரணும். நம்மளை சுற்றி எப்போவுமே பல விஷயங்கள் நடக்கும். பர்சனலாக நமக்கு நம்ம லைஃப்பில் நிறைய தோல்விகள் ஏற்படலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு நம்ம லைஃப்ல மேபி நம்மள அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலைகளை ஏற்படுத்திடலாம். நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். நமக்கு மட்டும் ஏதோ லைஃப் ரொம்ப டவுனா போற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய லைஃப் நமக்கு எவ்வளவு கடினமா இருந்தாலும் நம்மளுடைய மன அமைதியை மட்டும் கைவிட்டக்கூடாது. பயம், பதட்டம், கோபம், வன்மம் இது எதுவுமே இல்லாத அமைதியான ஒரு மனம் நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். பல நேரங்கள்ல நம்மளுடைய லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி போகாது. சில நேரங்கள்ல ரொம்ப கடினமா போகும், இன்னும் சில நேரங்கள்ல ரொம்பவே கடினமா போகும். அப்ப கூட நம்ம கண்டிப்பா நம்ம மனசை அமைதியா தான் வச்சிருந்திருக்கணும். எவ்வளவு தோல்விகள் நமக்கு இருந்தாலும் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய மனசை அமைதியா தான் வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு நம்மள்ட்ட யாராவது ரொம்ப கோபமா நடந்துக்கிட்டா கூட நம்மளுடைய மனசை நிதானமா வச்சுக்கிட்டு அந்த பர்சனை நம்ம லைஃப்ல நம்ம அப்ரோச் பண்ணணும். ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிட்டா கூட அப்ப கூட அமைதியா இருந்து அந்த சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல நம்ம மன அமைதியோட இருக்கிறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து பார்ப்போம். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட், ஸ்லீப். டெய்லி நம்ம கண்டிப்பா நல்லா தூங்கணும். 8 to 10 மணி நேரம் டெய்லி தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிம்மதியா தூங்கினாலே நம்ம டயர்ட் ஆகாம இருப்போம். மைண்ட் கண்டிப்பா ரிலாக்ஸ்டா இருக்கும். இன்கேஸ் நம்ம தூங்காம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாடிக்கு நிறைய ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஒர்க் டைம்ல, டே டைம்ல நம்மளால கண்டிப்பா தூங்க முடியாது. ஸோ அப்ப தூங்காம இருக்கிறதுனால நம்ம ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ பாடி டயர்ட்னஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாவே நம்மளுடைய மன அமைதி அப்படிங்கிறதையும் கெடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இரண்டாவது, எக்ஸசைஸ். ரெகுலரா நம்ம கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய மன அழுத்தமும் கம்மியாகும், நம்ம மைண்டும் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. மூன்றாவது, கனெக்டட் வித் நேச்சர். இயற்கையோட நம்ம கண்டிப்பா நேச்சரோட கண்டிப்பா நம்ம கனெக்டடா இருக்கணும். மார்னிங் வாக்கிங் போறதா இருக்கட்டும், இல்ல வீட்லயே நம்ம கார்டனிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்க்குக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வீக்கெண்ட் ஆனா ஃபேமிலியோட ஏதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். நேச்சரோட கண்டிப்பா கனெக்டடா இருக்கும்போது நம்மளுடைய மன அமைதிக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்காவது, லிசனிங் டு மியூசிக். நல்ல இசையை நம்ம கண்டிப்பா கேட்கணும். அப்படி கேட்கும்போது நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ரிலாக்ஸ்டா இருக்கும். ஐந்தாவது, பி கிரேட்ஃபுல். நம்ம லைஃப்ல நமக்கு நிறைய விஷயங்கள் இயற்கையாவே கிடைச்சிருக்கும். அது எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பா தேங்க்ஃபுல்லா இருக்கணும். நம்மள்ட்ட இயற்கையாவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முதல்ல அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவே நமக்கு நம்மளுடைய மன அமைதிக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். நம்ம லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்களை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருப்போம். அது எல்லாத்துக்குமே முதல்ல நம்மளை நாமே கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சாதிப்போம், ஆனா அது எதையுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணாம கடந்து போயிருவோம். அதை நம்மளை நாமளே ரெகக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டாதான் முதல்ல நம்ம எவ்வளவு தூரங்கள் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய மன அமைதியை கண்டிப்பா தரும். நோ நெகட்டிவ் டாக். ஸோ நம்ம கண்டிப்பா யார்கிட்டையும் போய் தேவையில்லாத நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. மற்றவங்க நம்மள்ட்ட நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணவும் நம்ம கண்டிப்பா அலோவ் பண்ணக்கூடாது. முக்கியமா நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதை கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். இன்னும் நம்மள ஒரு சில பேர் தேவையில்லாம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கோல் வந்து செட் பண்ணிருப்போம். ஸோ அந்த கோலை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். அந்த பாதை கண்டிப்பா கடினமா இருக்கும். ஸோ அதை நினைச்சு நம்ம பல பேர்கிட்ட இப்படி போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா இந்த புலம்பல், கம்ப்ளைனிங் இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. இது எல்லாமே நம்மள அறியாமே நம்மளுடைய மன அமைதி அப்படிங்கறத நம்மள்ட்ட இருந்து எடுத்துரும். ஸோ நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் எந்த விதத்துல நம்மளுடைய மன அமைதி எடுக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இதை பத்தி நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசும் பாசிட்டிவிட்டியை விட்டுட்டு நெகட்டிவிட்டியை நோக்கி போயிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மன அமைதியும் நம்ம இழந்துருவோம். நம்மளுடைய தாட்ஸும் பாசிட்டிவா இருக்கணும், நம்ம பேசுறதும் பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நம்ம என்னைக்குமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஒரு சில விஷயங்களை தான் நம்ம லைஃப்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நினைச்சிட்டு அதை போய் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய மன அமைதி அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடும். ஸோ எந்தெந்த விஷயம்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மன அமைதிக்கு தேவையான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். பை.